வாங்கம்மா. உண்மையை சொல்லு. இல்ல நான் நானா இருக்க மாட்டேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்ல நான் நானா இருக்க மாட்டேன். ஒழுங்கா. மாம் வந்தாச்சா? அழகான ராட்சசி ஸ்கிரிப்ட்ல டயலாக் எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆமாமா. பட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் ஒரு இன்வால்வ்மெண்டோட படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நீ இன்னும் மாறவே இல்லையா? மனப்பாடம் பண்றத பத்தி சொல்றியா? இல்லடா, ஸ்கூல்ல படிக்கிறப்ப நீ இருந்தல்ல, அதே மாதிரி இருக்க. படிக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்க. என் தலைய பார்த்த உடனே வேற ஏதோ கதை விடுவியே, அது இன்னும் மாறவே இல்லை. என்ன மாம் இப்படி பேசுற? எனக்காச்சும் நீ போட்ட கோட்டை நான் தாண்டி இருப்பனா? ஓ, தாண்டி இருக்கியே. என்னம்மா சொல்ற? நீ கபடி விளையாட நான் தாண்டா கோடு போட்டு கொடுப்பேன். நீ டெய்லி அதை தாண்டி தான் விளையாடுவேன். ஆமா. என்னம்மா இப்ப நீயே விளையாடுற? என்ன பண்றது, நீ இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியே. நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? எனக்கு மாம் வனமோகினி ரிலீஸ் அப்போ வீட்டை அடகு வைக்கலாமான்னு கேட்டேன். கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? என்னம்மா நீ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்க? நீ சொன்னது உண்மைதான். ஒரு அர்ஜென்ட்டுக்கு வீட்டை அடகு வச்சிட்ட. நீ என்ன திட்ட போறியா என்ன? நீ வேண்டான்னு சொன்னா வேணும் வேணும் தானே அர்த்தம். உனக்கு என் சந்தோஷம் தானே முக்கியம். வனமோகினி ரிலீஸ் ஆனா தானே எனக்கு சந்தோஷம். அதான் நீ எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். இத பாரு, எல்லா விஷயத்திலையும் இப்படி விட்டு கொடுப்பேன்னு நினைக்காத. சில விஷயங்களை நீ தப்பா முடிவெடுத்துட்ட, அது வாழ்நாள் முழுக்க உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, அம்மா சில விஷயத்துல வேண்டான்னு சொன்னா அது வேண்டான்னு தான் அர்த்தம். நான் இப்ப எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிருத்வி, எப்பவுமே அம்மா ஒரே மாதிரி இருப்பான்னு நினைக்காத. குடும்ப கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் அவ்வளவு சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நான் அவ்வளவு சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். இத பாரு பிருத்வி, ஸ்ட்ரிக்டா சொல்றேன். இனிமே எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டு அப்புறமா அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம்னு நினைச்ச, அது நடக்கவே நடக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன தம்பி, போட்டோ கீழே விழுந்துச்சு, நீங்க கவனிக்கவே இல்லையே? அம்மா பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே அம்மா உங்க மேல கோபத்தில் இருக்காங்க. இப்ப இதை வேற பார்த்திருந்தா அவ்வளவுதான். சிவம், நான் வனமோகினிக்காக வீட்டை அடகு வச்சிருக்கேன்னு நீங்க அம்மா கிட்ட சொன்னீங்களா? தம்பி, என்ன தம்பி நீங்க, நான் போய் இதெல்லாம் அம்மாட்ட சொல்லுவேனா? அம்மாவுக்கு தெரிஞ்ச என்னங்கன்னு எனக்கு தெரியும்ல. அப்ப யார் சொல்லியிருப்பா? அம்மா டான்ஸ் கிளாஸ்ல இருந்து வராங்க. ஒருவேளை நேத்ரா சொல்லியிருப்பாளோ? தெரியலையே தம்பி. சரி ஷோ, விடுங்க, நீங்க போங்க. சொல்லு நேத்ரா. பிருத்வி, டான்ஸ் கிளாஸ்ல கையில பார்த்தோம். அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. நீங்க வீட்டை அடகு வச்சுதான் வனமோகினி படத்தை ரிலீஸ் பண்ணதா கையில் சொல்லிருக்கா.